குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஞாயிற்றுக்கிழமை செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலை நெடியானே வேங்கடவானின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தேனும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். இப்போ நாம் இன்றைக்கி பங்குனி 22ஆம் நாளில் இருக்கிறோம். ஏப்ரல் 5ஆம் தேதியில் இருக்கிறோம். 22 சங்கடகர சதுர்த்தி இன்று. நாளைக்கு சுப முகூர்த்த நாள். அதற்கு பிறகு வராக ஜெயந்தி. தமிழ் வருட பிறப்பு. நான் அன்றைக்கே தமிழ் வருட பிறப்பு எப்போன்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். அதை விட இன்னொன்று, இன்றைக்கு நம்ம மிக முக்கியமாக கவனிக்கிறது மைத்திர முகூர்த்த நேரம். கடன் சுமையிலேருந்து விடுபட எனக்கு 7-8 லட்சம் கடன் இருக்குது. அதிலேருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணுறேன். மைத்திர முகூர்த்த நேரம். முதல்ல மைத்திர முகூர்த்தம் என்றால் என்ன? மைத்திர முகூர்த்தம் என்பது மேஷ லக்னம் அஸ்வினி நட்சத்திரத்தோடு கூடிய அந்த ஒரு நேரம் ஒன்று. இன்னொன்று விருச்சிக லக்னம் அனுஷ நட்சத்திரத்தோடு கூடிய அந்த ஒரு நேரம். செவ்வாயின் ஆதிக்கம் கொண்டு இருக்கின்ற அந்த ஒரு நேரமே ஒரு மைத்திர முகூர்த்த நேரம். முகூர்த்தம் குறித்து செய்யும் எந்த ஒரு செயலும் நன்மையாகத்தான் அமையும். நமக்கு ஒவ்வொன்றுக்கும் நம்ம முகூர்த்தம் கொடுக்குறோம். கல்யாணத்துக்கு முகூர்த்தம் கொடுக்குறோம், கிரகப்பிரவேசத்துக்கு முகூர்த்தம், வயசுக்கு முகூர்த்தம், சாந்தி முகூர்த்தம். ஒவ்வொன்று சுப காரியங்களுக்கும் நாம் முகூர்த்தம் குறித்து செய்கின்ற எந்த ஒரு செயலும் அது நல்ல சுகமாகத்தான் இருக்கும், நல்ல முறையில் தான் இருக்கும். இப்போ நாம் சரி இந்த நேரத்தில் நம்ம இது பண்ணால் இதாக இருக்குமா அப்படின்னா, நம்மளுடைய பிறந்த கால ஜாதகத்தில் என்ன இருக்கிறதோ அதுவும் ஒன்று. இதில் வாக்கிய கணிதம், திருக்கணிதம்னு 2 ஆற்காடு பஞ்சாங்கம்னு அந்த நேரம் கொஞ்சம் மாறுபடும். ஆனால் திதி ஒன்றாகத்தான் இருக்கும். அதனால் பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நேரம் மாறும். அதனால் ஒன்றும் தவறில்லை. அதை விட இன்னொன்று, நாம் நம் ஜனனகால ஜாதகம் என்ன சொல்கின்றது அது. இப்போ நம்ம ஏப்ரல் மாதத்திற்கான மைத்திர முகூர்த்தம் என்னன்னு பார்க்கலாம். நம்ம ஏப்ரல் 6ஆம் தேதி இரவு திங்கட்கிழமை, நாளைக்கு ஏப்ரல் 6 திங்கட்கிழமை இரவு 9 மணியிலிருந்து 11 மணி வரை. 9 மணியிலிருந்து 11 மணி வரை ஒன்று. இன்னொன்று ஏப்ரல் 18 அதிகாலையில் 6 மணியிலிருந்து 7:30 மணி வரைக்கும். அதிகாலை 6 மணியிலிருந்து 7:30 வரைக்கும் சனிக்கிழமை விழுது. இது ஏப்ரல் 18 சனிக்கிழமை. ஒவ்வொரு மாதத்திற்கும் 2 அல்லது 3 வரும். அது 2 மணி நேரம் இல்லைன்னா 1.5 மணி நேரம் இருக்கும் அந்த ஒரு மைத்திர முகூர்த்த நேரம் என்பது. அந்த முகூர்த்தத்தில் நம்ம ஒரு அசல்லையோ நாம் ஒவ்வொன்றுக்கும் கடன் வாங்கியிருப்போம். இப்போ வீட்டு உபயோகப் பொருள் கடன், ஃப்ரிட்ஜு, அது இதுன்னு நகை கடன் இருக்குது, வீட்டு கடன் இருக்குது, நம்ம வாகன கடன் இருக்குது, செல்லு வாங்கியிருப்போம், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கியிருப்போம். ஆகையினால் அந்த ஒரு கடனுக்கு இந்த மைத்திர முகூர்த்த நேரத்தில் இந்த இதில் நம்ம நாம் எடுத்து பணம் வச்சோன்னாக்கா ஒரு அசலில் கொஞ்சம், வட்டியில் கொஞ்சம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு கவரில் போட்டு எடுத்து வச்சு அப்புறம் பேங்க்குக்கு போகும்போது எங்கே போகும்போது கொடுக்குற போது நம்மளோட கடன் அடைபடும். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, சூரிய பகவானுக்குரிய அந்த ஒரு நாள். இன்றைக்கும் நீங்கள் நாம் நாளைக்கு இரவு தான் அந்த இது இருக்குது.
இன்று வந்து சூரிய பகவானை வழிபாடு செய்கின்ற நாள். இன்றைக்கி நாம் வந்து ராகுகால பூஜையும் செய்வோம். 4 to 6 வெள்ளிக்கிழமை 10 to 12 ராகுகாலம் 4 to 6 இதையும் நீங்கள் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த தகவல் தரேன், நல்ல தகவல் தரேன். நிறைய இது புத்தாண்டு இது வந்து பலன் இருக்குது. அதை நான் ஒன்று இதுவாக நான் சொல்கிறேன். புத்தாண்டு என்றைக்கு பிறக்கிறது இதுவும் நான் சொல்கிறேன். பிறக்கப்போகும் தமிழ் புத்தாண்டின் பெயர் பராபவ. ஏப்ரல் 14 காலை 8:35 மணிக்கு சதய நட்சத்திரம், கும்பராசி, ரிஷப லக்னத்தில் ஆண்டு பிறக்கிறது தமிழ் புத்தாண்டு. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி. சேலத்திலெல்லாம் பயங்கர மழை ஃப்ரெண்ட்ஸ். அது என் வீடு ஓட்டு வீடாக இருக்கும். வீடு ஃபுல்லாக ஒழுகுது. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இடி இடிக்குது ரொம்ப. உங்கள் ஊர்லலாம் இடி மழை எப்படி இருக்குன்றதை நீங்கள் சொல்லுங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.